வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. கோர்ஸ் இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இல்ல. அ நீங்க இந்த சென்டென்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டிற்கு வந்ததும் அப்படின்னு இருக்கு. இப்ப வீட்டிற்கு வந்ததும், நான் சாப்பிட்டேன். ஊருக்கு போனதும், ஃபோன் பண்ணு. தவறை உணர்ந்ததும், அவர் மன்னிப்பு கேட்டார். படிப்பை முடித்ததும், அவன் வெளிநாடு சென்றான். இந்த மாரி நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்ப இந்த சென்டென்சஸ்லாம் வந்ததும், சென்றதும், உணர்ந்ததும் இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதுக்கு நாம இங்கிலீஷ்ல எந்த வேர்ட் இல்லன்னா ஃப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மைண்டுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோமானா, அஸ் சூன் அஸ் சொல்வீங்க. வீட்டிற்கு வந்த உடனே அப்படின்னு சொல்ற மாரி அஸ் சூன் அஸ் சொல்லுவீங்க. இல்லன்னா ஒன்ஸ் சொல்வீங்க. அப்படி இல்லன்னா, வீட்டிற்கு வந்த பிறகு அப்படிங்கிற அர்த்தத்துல ஆஃப்டர். சில பேர் வந்து வென் கூட சொல்லுவோம் இல்லையா? ஆனா, இதே மாதிரி இந்த வந்ததும், சென்றதும், உணர்ந்ததும் இதே சவுண்ட்ல நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஆன் பிளஸ் வி4. ஆன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. நம்ம எப்படி இன் பிளஸ் வி4 பார்த்தோம். அதே மாதிரி ஆன் பிளஸ் வி4 இப்ப பார்க்க போறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் சில இடங்கள்ல ஆஃப்டர் மாதிரி இருக்கும். அஸ் சூன் அஸ் மாதிரி ஒரு மீனிங் குடுக்கும் சில சமயங்கள்ல. ஒன்ஸ் மாதிரி, வென் மாதிரி கூட ஒரு மீனிங்க இது குடுக்கும். நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க, ஓ! ஆமால்ல இதுக்கு பதிலா கூட இத கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அதே மாரி கடைசியா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது பாருங்க. படித்து முடித்ததும் அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது அப்படின்னு இருக்கு. இப்ப எந்த பார்ட்ட நம்ம ஆன் வச்சு சொல்லப் போறோம்? முடித்ததும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பார்ட்ட இல்லையா? ஸோ இந்த பார்ட் வந்து ஆன் வச்சு வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லப் போறோம். இந்த பார்ட்ட நம்ம வந்து தனியா ஃப்ரேம் பண்ண போறோம் ஸ்டேட்மெண்ட் 2வா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கலாம். இல்ல எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம்னு பிரசன்ட் டென்ஸ்ல கூட இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்ப படித்து முடித்ததும்னு இருக்கு. நம்ம எப்படி சொல்லலாம்? முடிக்கிறதுனா கம்ப்ளீட் பண்றது. அவருடைய ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்றது. ஸோ கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஸ்டடீஸ். அவனுக்கு வேலை கிடைத்தது. ஹி காட் அ ஜாப். வெளிநாடுனா அப்ராடுன்னு சொல்லுவோம். அப்ராடுக்கு நம்ம பொதுவா எந்த ப்ரப்போசிஷனையும் முன்னாடி போடக்கூடாது. வெறுமனே அப்ராடுன்னு மட்டும் தான் சொல்லணும். ஆன் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஸ்டடீஸ், ஹி காட் அ ஜாப் அப்ராட். ஆன் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஸ்டடீஸ், ஹி காட் அ ஜாப் அப்ராட். இப்ப நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. என் ஃப்ரெண்ட் வர்றத பார்த்ததும் நான் என் பைக்கை நிறுத்தினேன். பார்த்ததும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பார்ட்டை நம்ம வந்து ஆன் வச்சு சொல்ல போறோம். ஸோ பார்க்குறது தான் இந்த இடத்துல மெயினான வேர்ப் இல்லையா? ஸோ சீயிங். எதை பார்த்தோம்? என் ஃப்ரெண்டு வர்றது. மை ஃப்ரெண்ட் கம்மிங். வருவது, படிப்பது, எழுதுவது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். சீயிங் மை ஃப்ரெண்ட் கம்மிங். என் பைக்கை நிறுத்தினேன். ஐ ஸ்டாப்ட் மை பைக். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? பொதுவாவே நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்தோமானா, சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படியே கம்பைன் பண்ண வேண்டியது தான். On seeing my friend coming, I stopped my bike. On seeing my friend coming, I stopped my bike. செய்தி கேட்டதும் அவள் மயங்கி விழுந்தாள். நீங்க வேணுமானா பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் அப்படியே ஃப்ரேம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மயங்கி விழுந்தாள்னு இருக்கு. பாஸ்ட் டென்ஸ். இந்த பார்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. செய்தி கேட்டதும் கேட்கறதுனா ஹியர் இல்லையா? அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹியரிங் த நியூஸ். ஹியரிங் த நியூஸ். மயங்கி விழுந்தாள். ஷீ ஃபெயிண்டட். ஷீ ஃபெயிண்டட். அவ்வளோதான் சிம்பிள். ஆன் ஹியரிங் த நியூஸ் ஷீ ஃபெயிண்டட். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்களானா நீங்க ஆஃப்டர் ஹியரிங் த நியூஸ் ஷீ ஃபெயிண்டட்னு சொல்லலாம். வென் ஷி ஹியர் த நியூஸ் ஷி ஃபெயிண்டட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகளை வச்சு ரீப்ளேஸும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆஃப்டருக்கு பதிலாக, அசூனஸ்க்கு பதிலாக, வென்னுக்கு பதிலாக, எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். அதுவும் ஷார்ட்டாக, ரொம்ப கன்சைஸாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முதல் சம்பளம் கிடைத்ததும், முதல் மாதம் சம்பளம் கிடைத்ததும் அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு பரிசுகளை வாங்கினார். எப்படி நாம சொல்ல போகிறோம்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் சொல்லலாம். எல்லா சென்டென்சஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுவும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. முதல் சம்பளம் கிடைத்ததும், கிடைக்கிறதுனா நம்ம என்ன செய்வோம்?
பொதுவா நம்ம சம்பளம் வாங்குறதுல நம்ம வந்து கெட் வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால கெட்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சேலரி. கெட்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சேலரி. இந்த பக்கமும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அவர், ஹி, வாங்குறது அப்படின்னா பாட், பை அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். என்ன வாங்கினார்? பரிசுகளை வாங்கினார். அதனால ஹி பாட் கிஃப்ட்ஸ். யாருக்கு? அவருடைய குடும்பத்திற்கு. ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. On getting his first salary, he bought gifts for his family. On getting his first salary, he bought gifts for his family. நம்ம நிறைய பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்ததுனால ஒன்று ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். நம்ம ஜெனரலாக சொல்லுவோம், போகிறப்ப யாராவது கால் பண்ணால் சொல்லுவோம், நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், ஹாஸ்டலுக்கு போனதும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். போனதும் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம போகிறத வந்து நம்ம ரீச் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இல்லை கோ வச்சு சொன்னாலும் சரி. ஸோ ரீச்னு வச்சு சொன்னாலும் சரி, கோன்னு வச்சு சொன்னாலும் சரி. ஸோ ரீச்சிங் தி ஹாஸ்டல், நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபியூச்சர் இல்லையா? ஐ வில் கால் யூ. ஆன் ரீச்சிங் தி ஹாஸ்டல், ஐல் கால் யூ. ஆன் ரீச்சிங் தி ஹாஸ்டல், ஐல் கால் யூ. பதவி உயர்வு கிடைத்ததும் அவர் தன்னோட கொலீக்ஸ்க்கெல்லாம் விருந்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பதவி உயர்வு கிடைக்கிறதுங்கிறது நம்ம பண்ணுற ஆக்ஷன் இல்லை, யாராவது தான் நமக்கு வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஜென்ரலாகவே பாசிவ் வாய்ஸில் தான் சொல்ல முடியும். எப்படி சொல்லுவோம்? ஹி வாஸ் ப்ரமோட்டட். அவருக்கு பதவி உயர்வு கிடைத்ததுன்னா ஹி வாஸ் ப்ரமோட்டட், இல்லைனா ஹி காட் ப்ரமோட்டட் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹி வாஸ் ப்ரமோட்டட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாஸ்ன்றது தான் இந்த இடத்துல வேர்ப். வாஸ்ன்றது ஒரு பி வேர்ப் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்க்குறப்போ அந்த பேசிக் வேர்போட தான் ஐஎன்ஜி சேர்க்கணும். அதனால தான் நம்ம பீயிங் ப்ரமோட்டட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அவர் வந்து பார்ட்டி கொடுத்தார். நாம வந்து ஜென்ரலாக கொடுக்கறதுன்றதுனால கிவ் வச்சு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப காமன் ஃப்ரேஸ் என்ன, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா த்ரோ அ பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி சொல்லலாம். ஸோ த்ரோ உடைய பாஸ்ட் டென்ஸ் த்ரூ. த்ரூ அ பார்ட்டி. He threw a party for his colleagues. On being promoted, he threw a party for his colleagues. எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான். சொன்ன மாதிரி நீங்க அங்கங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. தன் தவறை உணர்ந்ததும் அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல தேவையில்லாம as soon as he realized, as soon as அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றது தேவையில்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அதனால சிம்பிளா இருக்கும் ஆன் யூஸ் பண்றது. ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ உணர்ந்ததும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரியலைஸ் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரியலைசிங் ஹிஸ் மிஸ்டேக். அவர் மன்னிப்பு கேட்டார். ஹி அப்பாலஜைஸ்ட் இம்மீடியட்லி. உடனடியாக இருக்கு, அதனால இம்மீடியட்லி. ஆன் ரியலைசிங் ஹிஸ் மிஸ்டேக், ஹி அப்பாலஜைஸ்ட் இம்மீடியட்லி. ஆன் ரியலைசிங் ஹிஸ் மிஸ்டேக், ஹி அப்பாலஜைஸ்ட் இம்மீடியட்லி. நான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்றேன், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், இல்லை ஒரு அசைன்மெண்ட் எழுதுறேன், ஏதோ ஒன்று பண்றப்போ ஒரு தவறை கவனித்ததும் அதை நான் திருத்தினேன், கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ கவனிக்கிறது அப்படின்னா நோட்டீஸ் பண்றது இல்லையா? ஸோ நோட்டீசிங் த மிஸ்டேக். நோட்டீசிங் த மிஸ்டேக். நான் என்ன பண்ணேன்? கரெக்ட் பண்ணேன். ஐ கரெக்டட் இட். ஆன் நோட்டீசிங் த மிஸ்டேக், ஐ கரெக்டட் இட். அவ்வளோதான். ஒருத்தர் எழுந்ததும் தன்னுடைய ஃபோனில் மெசேஜ்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே ஜென்ரலாகவே அது அவருடைய ஹேபிட்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எழுந்ததும் அப்படின்னா வேக்அப், அதை மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வேக்கிங் அப் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். அவர் மெசேஜ்களை பார்ப்பார், அவர் செக் பண்ணுவார். ஹி செக்ஸ் மெசேஜஸ். எங்கே? ஃபோனில். இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ், ரேடியோ, டிவி, ஃபோன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா நம்ம ஆன்ன்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணணும். ஆன் ஹிஸ் ஃபோன். ஹி செக்ஸ் மெசேஜஸ் ஆன் ஹிஸ் ஃபோன். ஆன் வேக்கிங் அப், ஹி செக்ஸ் மெசேஜஸ் ஆன் ஹிஸ் ஃபோன். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஜனாதிபதி ஆனதும் பல புதிய திட்டங்களை அறிவித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஜனாதிபதி ஆனதும் ஒருத்தர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பிகம் வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஹி பிகேம் த பிரசிடென்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ வேர்ப் என்னது? பிகம். அதனால அதோட ஐஎன்ஜி சேர்த்து பிகமிங் த பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஹி அனௌன்ஸ்ட் நிறைய திட்டங்களை, மெனி நியூ ஸ்கீம்ஸ். He announced many new schemes. On becoming the president, he announced many new schemes. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக கொஞ்சம் ஃபார்மலாக
நியூஸ் பேப்பர்ல, டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்போ நம்ம ஆனுக்கு பதிலா அப்பான் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஒண்ணும் டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. ஆனும், அப்பானும் ஒண்ணுதான். அப்பான் வந்து ஃபார்மல். ரொம்ப ஃபார்மல். பொதுவா இந்த மாரி ஜனாதிபதி ஆனதும் இப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் இல்லையா? ஸோ ஒரு அஃபிஷியல் கெப்பாசிட்டில நியூஸ் பேப்பர்ல அந்த மாரி போடுறப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபார்மலான வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்க. அதனால அப்பான் பிகமிங் த பிரசிடென்ட், ஹி அனௌன்ஸ்ட் மெனி நியூ ஸ்கீம்ஸ். இப்படி சொல்லுவோம். ஸோ ஆணுக்கும், அப்பானுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அப்பான்ங்கிறது ரொம்ப ஃபார்மல். அதிலயும் இந்த ஃப்ரேஸ் அப்பான் பிகமிங் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வச்சு சொல்றது நெறைய சென்டென்சஸ் நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல அது மாரிலாம் படிக்கிறப்ப பார்க்கலாம். ஸோ அப்பான் பிகமிங் த லீடர், அப்பான் பிகமிங் த கேப்டன் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சென்டென்சஸ் கவனிக்கலாம். இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். ஹியர் ஆர் 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைடில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம ஆன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்சஸை சிந்தசைஸ் பண்ணுறது, சென்டென்சஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.